ஐயோ கொஞ்சமா எடுத்தாதான் நாளைக்கு சீக்கிரம். பிக் பாஸ்ல இப்ப ரீசெண்டா ஒரு டாஸ்க் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க்ல பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க மட்டும் விளையாடுறாங்க. அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க கேமை வந்து வெளியே இருந்து பாக்குறாங்க. அந்த பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க மட்டும் விளையாடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் அங்க வச்சிருக்க பாலை யாரு வேகமா எடுத்துட்டு வந்து இந்த ஸ்டவ்ல வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். 4 பேர் தான் வைக்க முடியும். ஏன்னா 4 பேர் வைக்கிற மாதிரி இருக்கு. 4 பேர் தான் வைக்க முடியும். இப்ப பிக் பாஸ் அந்த வார்த்தையை சொன்னோன்னே எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. ஓடுனதுல முதல்ல எடுத்துட்டு வந்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா துஷார் தான் வைக்கிறாரு. 2வது சபரி வைக்கிறாரு. 3வதா வந்து கலை வைக்கிறாரு. 4வதா ஓடி வந்து நந்தினி வைக்கிறாங்க. பொண்ணுங்கள்லன்னு பார்த்தா நந்தினி வச்சிட்டாங்க. மற்ற எல்லாருமே அந்த இடத்துல இன்னமும் போராடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பால் வந்து ஒரு பெரிய அண்டா மாதிரி இருக்கு. அதுல இவங்க வந்து மோந்து எடுக்கிறாங்க. முதல்ல இவங்க 4 பேர் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்களா, ஸோ இவங்க 4 பேர் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டாங்க. மற்றவங்களால அந்த அளவுக்கு வேகமா வர முடியல. இதை வச்சு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. ஏன்னா இவங்க 4 பேருமே எடுத்துட்டு வந்தோன்னா வேகமா அதை காய்ச்சுற மாதிரிலாம் போனாங்க. பிக் பாஸ் காய்ச்சலாம் செய்ய தேவையில்லை, நீங்க முதல்ல வைங்க, யாரெல்லாம் எந்த ஆர்டர்ல வச்சீங்கன்றத இந்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க நோட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கானா வினோத் இருக்கார்ல, யாரு ஃபர்ஸ்ட் வச்சது யாரு செகண்ட் வச்சது அப்படின்றதெல்லாம் கேட்டு எழுதிட்டு இருக்காரு. அதுல சின்னதா ஒரு கன்ஃபியூஷன் வருது. 3வது வச்சது யாரு 4வது வச்சது யாருன்ற மாதிரி கன்ஃபியூஷன் வருது. 3வது தெளிவா கலை தான் வச்சிருப்பாரு. ஆனா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்தது. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு போல. ஸோ இது என்ன டாஸ்க்னு டீட்டெயிலாக தெரியல. ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தலைவர் டாஸ்க்கை வேற மாதிரி வைக்க போறாங்க. தலைவர் டாஸ்க்ல இந்த வாட்டி ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க இந்த வாட்டி தலைவர் மட்டும் கிடையாது, அடுத்த வாட்டியும் வந்து தலைவருக்கான போட்டியில கலந்துப்பாங்க. இதை பத்தியும் பிக் பாஸ் நேற்று சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாட்டி தலைவரா வரவங்களுக்கு நிறைய வசதி இருக்கு. தலைவரா ஒரு வாட்டி ஜெயிச்சா போதும், அடுத்த வாட்டி போட்டியாளராக அவங்களும் இருப்பாங்க. இதை தாண்டி கேப்டனுக்காகவே தனியாக ஒரு ரூம் இருக்கு. அது வந்து செம்ம மாசா இருக்கு. நீங்க ஸ்டாங்கபதி காட்டும் போது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரூம்ல நிறைய வசதி இருக்கு, பெட்டெல்லாம் தரமா இருக்கு. ஸோ கேப்டனுக்கு இந்த வாட்டி செம்ம முக்கியத்துவம் தராங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது என்ன டாஸ்க்ன்றது போக போக தான் புரியும். ஏன்னா இப்போதான் டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நான் என்னென்னன்றதை அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய அப்டேட் நம்ம உடனே போட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.